காவல்துறை அதிகாரியாக ஓய்வு பெற்ற ஐயா திரு ராஜாராம் இப்போது டிஜிபி சங்கர் ஜிவால் மாநிலம் முழுவதும் சட்டவிரோத மதுபான விவகாரத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுங்க என்று உத்தரவிட்டிருக்கார். இப்போ சம்பவம் நடந்த பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் 24 மணி நேரத்தில் இந்த மெத்தனால் கலந்த போன்ற கள்ளச்சாரா விற்பவர்கள் 24 பேரை உடனடியாக கை செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாக கேட்குறேன். ஏற்கனவே கடந்த முறை மரக்காணத்தில் நடைபெற்ற சம்பவம் நடந்து ஓராண்டுகள் ஆகியிருக்கிறது. 23 இது 24. இவ்வளவு நாட்களாக இல்லாமல் 45 பேர் இறந்து அதுக்கப்புறம் 100 பேர் இன்றைக்கு கேஷுவாலிட்டி, அதாவது ஐசியூவில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த அரசு எப்படி இருக்குது? நான் அரசியல் பேசலை, காவல்துறையினுடைய நடவடிக்கையில் என்ன தவறு இருக்குது? இதை இயக்குவதில் என்ன உகாரம்? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் திரு ராஜாராம். அதாவது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்தவரை காவல்துறை சரியான முறையில் செயல்படலை. அவங்க அங்கே கள்ளச்சாராயம் விற்கிறவங்க காய்ச்சுறவங்க யார், பக்கத்தில் சேர்வராயம் கொண்டு மலையீடு இருக்குது, அந்த பகுதியில் தான் ஊரில் போடுறாங்க காய்ச்சுறாங்க. இதை தடுத்திருந்தா இந்த பெரிய அளவில் இந்த சாராயச்சாவுங்கிறது நிச்சயமாக இருந்திருக்காது. அதை அவங்க காவல்துறைங்கிறப்போ சட்டம் ஒழுங்கு காவல்துறை ப்ளஸ் அந்த மதுவிலக்கு அமல் பிரிவு அவங்க 2 பேருமே சரியான முறையில் செயல்படலை. அதுக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கல, தப்பு கிடையாது. ஆனால் இத்தனை 42 உயிர்கள் பலியாக இருக்குது. அதில் ஒரு இதில் தகப்பனும் தாயும் இறந்து போகிறாங்க, 3 குழந்தைங்க அனாதையாக இருக்குது. எவ்வளோ பெரிய சொந்த வீடு கூட இல்லை அவங்களுக்கு. அந்த பாடியை ரோட்டில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க அழுது எப்படி படிக்க போகிறோம், எப்படி நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கையில அப்படியே நெஞ்சமே பதறுது. ஆமாம், இதுக்கு காரணமானவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதில் காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், நிச்சயமாக எடுக்கணும். அதுக்கு அப்பாற்பட்ட முறையில் அந்த வில்லேஜ் போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஏஓ, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தலையாரி வெட்டியான், இவங்களுக்கு தெரியாமல் அங்கே நடக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வார்டு கவுன்சிலர், அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், இவங்களுக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆக அவங்க பேர்லேயும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மது, அதாவது இந்த விஷ சாராயம் மெத்தனால்னு சொல்றாங்க, மெத்தனால் தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி எங்க இருந்து வந்தது அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு, ஆமா ஊற்று எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி அங்க போய் கண்டுபிடிச்சு அவங்கள சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை ரிமாண்ட் பண்ணணும். இன்னொரு இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இந்த சம்பவத்துல யாராவது பின்னணியா இருந்தாங்கன்னா அவங்களையும் அக்யூஸ்ட் ஆக்கணும். ஈவன் தோ தே ஆர் போலீஸ் ஆர் பொலிட்டீஷியன் வருவாய்த்துறை அதிகாரி யாரா இருந்தாலும் அவங்களையும் அக்யூஸ்ட் ஆகணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. இப்போ ராஜாராம் சார்ட்டு கேட்குறேன், இப்போ நீங்கள் கேட்டீங்களா அந்த மூலம் அப்படின்னு கேட்டது, இந்த மெத்தனாலை பொறுத்தவரை நமக்கு சாதாரணமாக யாரும் பயன்படுத்த முடியாது. பெரிய தொழிற்சாலைகளுக்கு தான் சப்ளை இருக்கும், அதுக்கு லைசன்ஸ்லாம் இருக்கும் மெத்தனால் பயன்பாடு. அது குடித்த உடனே அதாவது நம்முடைய இன்னர் பார்ட்ஸு, ரெஸ்பிரேட்டரி மண்டலம், பிரெயின் சிஸ்டம், ஈசோபேகஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு முறை அரித்து போய்விடும் இந்த மாதிரி விவகாரங்களெல்லாம். இப்போ அது தொழிற்சாலைகளிலிருந்து தான் அதிக விலை கொடுத்து இது வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வருது. இதை பற்றி உங்கள்கிட்ட தகவல் உண்டா? அதாவது மது ஆலைகள் இருக்கு இல்லையா, அந்த மது ஆலைகளில் ஈத்தைல் ஆல்கஹால், அதாவது நம்ம டாஸ்மாக்கு வரக்கூடிய அந்த சாராயம், அதே இதில் தான் இந்த மீத்தைல் ஆல்கஹாலும் தயாரிக்கிறாங்க. சரி, மீத்தைல் ஆல்கஹால் இந்த மெத்திலைன்னு சொல்கிறோம், அது எத்திலைன்னு சொல்கிறோம். இந்த மீத்தைல் ஆல்கஹால்ங்கிறது எதுக்குன்னா அது ஃபேக்டரி பர்பஸ். இப்போ சானிடைசர் தயாரிக்கிறதுக்கு, மாத்திரைகள் தயாரிக்கிறதுக்கு, இதுக்காக இது பயன்படுது. இதுக்காக அந்த ஆலைகள்லயே இதை தயாரிக்கிறாங்க. அந்த ஈத்தைல் ஆல்கஹால் கூட சில கெமிக்கலை சேர்த்து இதை உருவாக்குறாங்க. இதை எந்த கம்பெனிக்கு தேவையோ அவங்களுக்கு ஆர்டர் மூலமா அனுப்புறாங்க. அதுவும் கவர்மெண்டோட ஒப்புதல் மூலமா எடுத்துட்டு போறது எஸ்கார்ட் பைலட்டோட தான் எடுத்துட்டு போகணும். அங்க கொண்டு ஸ்டாக் வச்சாங்கன்னா 500 லிட்டர் வாங்கினாங்க ஒரு ஃபேக்டரினா, இன்னைக்கு 50 லிட்டர் செலவாச்சுன்னா அதை கணக்கு எழுதி அவங்க மீதி இருக்குது பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும். இது போற வழியிலையும் ஃபில்ஃபரேஜ் ஆகக்கூடாது. எந்த இடத்துல போய் சேருதோ அங்க ஸ்டாக் வச்சிருக்காங்களோ அங்கேயும் ஃபில்ஃபரேஜ் ஆகக்கூடாது. ரெண்டாவது உற்பத்தி ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அங்க இருந்தும் போகக்கூடாது. சரி, இது எங்க இருந்து வந்துருன்னு பார்க்கணும். 50 ml இப்ப நீங்க சொன்ன அந்த மூலம்ங்கிறது அங்க இருந்தா வந்திருக்கு. ஆமா, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு யார் காரணம், என்ன பின்னணி அப்படிங்கிறது தெரியணும். இது கண்ணை தான் முதல்ல பாதிக்கும், கண்ணை பாதிக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொல்ல மாதிரி ஒன்னொன்னா போய் கடைசியில் கிட்னிக்கு போய் கடைசியில் உயிரே போயிடும். இதுல 5 ml குடிச்சாலே போதும். சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா போதை அதிகமாயிரும். போதை இல்ல, அது சாதாரண சாராயங்கிறது தொண்டையில பட்டா கரகரன்னு இருக்கும். சரி, கரகரப்பை ஏற்படுத்தும். சரி, ஒரு எரிச்சல் ஏற்படுத்தும். ஆனா இது ஜூஸ் மாதிரி இனிப்பா இருக்கும். சரி, இனிப்பா இருக்கும். நீங்க இது கூட எவ்வளவு தண்ணியை சேர்ந்தாலும் டைல்யூட் ஆகாது, அதுவும் விஷம் தான். ஓ, கான்சென்ட்ரேட்டா இருக்கும். ஆமா, இதுக்கு என்ன மாற்று மருந்துன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல சாராயம் என்ன மாற்று மருந்துபாங்க உள்ள செல்றது. ஆமா, இதுக்கு ராஜாராம் சார்ட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த மெத்தனால் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, இப்போ டைல்யூட் ஆகாது, அப்படியே டென்ட்டாக இருக்கும், அடர்த்தி அதிகமானதுன்னு சொன்னால்
இதை வேற ஏதாவது நல்ல சாராயத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களா, அப்படி குடிப்பாங்களா, ராவா குடிப்பான்னு சொல்லுவாங்களே அப்படி தூக்கி குடிச்சிருவாங்களா? இல்ல இதுல வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா எப்படின்னு தெரியல. இதுல வந்து கள்ளச்சாராயத்துக்கு சேர்த்து இதை கொடுத்திருக்காங்களா இல்ல இதை மட்டும் கொடுத்திருக்காங்களா? நான் கேள்விப்பட்டது அது உண்மையா இருக்கலாம், உண்மை இல்லாம கூட இருக்கலாம். சரி. அங்க ஒரு டெத்து, அந்த டெத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. சரி. அவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக இந்த மீத்தைல் ஆல்கஹாலை கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து அதை தனியா கொடுத்தாங்களா இல்ல கள்ளச்சாராயத்தோட கலந்து கொடுத்தாங்களா? அப்படி ரெண்டு மெத்தட்லயும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்திருக்காங்கன்னு தெரியல, விசாரணையில தான் தெரியும். ஆனா இதனுடைய வீரியத்தை பார்க்கும்போது அப்படியே குடிச்ச மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? காவல்துறை அதிகாரி இல்ல வந்து 5 ml குடிச்சாலே இறந்துருவாங்க. 5 ml 5 ml இவ்வளவு கணக்கு தான் இருக்கும். அவ்வளவு குடிச்சாலே இறந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்ணுக்கு ஊத்துறதை விட கொஞ்சம் கூட. ஆமா, அந்த அளவு கம்மி தான் 5 mlங்கிறது. அது கூட நீங்க எவ்வளவு தண்ணி கலந்து கொடுத்தாலும் அதோட வேகம், அதாவது விஷம் போகாது. அதுதான் அதுக்கு எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் மூலம் வந்தது, அதை கண்டுபிடிக்கணும். நிச்சயமா அவங்கள விடக்கூடாது, அவங்க பேர்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ராஜாராம் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு நான் இளந்தமிழ்கிட்ட போகிறேன். இப்போ அந்த மக்களை இன்னைக்கு பேட்டி கண்டாங்க, ஆங்கில சேனல் ஒன்று. அவங்க தமிழில் பேசுகிறாங்க, அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் போய் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கோயில் வாசல்கள் பக்கத்தில், சந்து பொந்துகள், கடை வீதிகள், கோர்ட் பக்கத்தில் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எல்லா இடத்துலையும் பேக்கெட்டை போட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவன் தான் அதை சேல்ஸ் பண்ணுறான். அவன் பேர் வந்து கண்ணுக்குட்டி, அவன் பொண்டாட்டி பேர் வந்து விஜயா. அவனுடைய தம்பியும் இந்த அநியாயத்தை செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் போய் சொன்னால் காவல்துறையிலேருந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படிங்கிறத அடுத்த சில மணி துளிகளில் அவனுக்கு போயிடுது. அவன் எங்களை வந்து மிரட்டி உயிருக்கு ஆபத்தான பேசினா நாங்கள் என்ன செய்ய முடியும், இது ஒரு நாள் பிரச்சனை இல்லை ஐயா சொல்லி கண்ணீர் வடித்து என்னுடைய தாய்மாமனுடைய ஒய்ஃப் எல்லாரும் இறந்துட்டாங்கிறாங்க. ரெண்டாவது அவன் அந்த கண்ணுக்குட்டி எப்படி நியாயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கலாலுக்கு காசு கட்டிட்டோம், காவல்துறைக்கு காசு கட்டி தான் விற்கிறோம், சும்மா இல்லைன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே அவன் வெளியிட்டான். இதெல்லாம் துயரங்கள் நடந்துச்சு. நாங்கள் கடந்த காலத்தில் திமுக அரசுக்கு வாக்களித்தோம். ஆனால் இப்போது எங்களுக்கு வேதனை என்னென்னா, இது அரசியல், இது அவங்க சொன்னதை நான் சொல்லிடுறேன். அந்த கட்சிக்காரர்களும் இதில் ஈடுபடுகிறார்கள் என்று அந்த அம்மா பேட்டி வந்து இப்போ தெளிவாக இருக்குது. நம்ம ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் ஆதாரம் இல்லைன்னு பேச மாட்டோம். காவல்துறைக்கு இதற்கு தொடர்பு இருக்கிறது. இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, இந்த சம்பவத்தை பொறுத்தவரை காவல்துறை தவறு செய்திருக்கிறாங்க. காவல்துறை வந்து சரியான முறையில் செயல்பட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்குது, அவங்கள வந்து சிலரை மாற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நியாயம்தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க மேலே தப்பு இருக்கிறனால தான் அதை மாற்றிருக்காங்க, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னோட கருத்து என்னென்னா, இந்த தவறுகளில் அவங்க வந்து செய்யக்கூடிய வேலையை செய்யாமல் இருந்தனால அவங்களையும் கூட ஏன் அக்யூஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட கேள்வி. கண்டிப்பா. ஆனால் நீங்க கேட்குறீங்க காவல்துறையும் அக்யூஸ்ட் ஆக்கணும்ல. ஆமா, ஏன்னா அவங்க செய்யக்கூடிய வேலை இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு சத்தியம் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆமா, அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட மாமூல் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், விசாரணையில் தெரியும் பட்சத்தில் ஏன் இவங்களை வந்து குற்றவாளியை நீங்க சேர்க்கக்கூடாது? ஐயா, சடன் குரூப் ஆஃப் த பீப்புள் டு கேதரிங் த ஸ்பாட். அப்போ அவங்க டிஸ்க்ளோஸ் பிஃபோர் த மீடியா த மேட் அ ஸ்டேட்மெண்ட். அவங்க எல்லாருமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு, அவங்க ஓப்பனாக சொல்றாங்க அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க. எங்க குடும்பம்லாம் இப்படி ஆகி போச்சையா அப்படிங்கிறாங்க. இது மாதிரி சில காவல்துறையும் இதில் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும். ஆமா, குற்றவாளி அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்களையும் ஏன் சேர்க்கக்கூடாது? காவல்துறை மட்டும் இல்ல, தலையாரி என்னமோ சொன்னீங்களே, ஆமா, வில்லேஜ் வருவாய்த்துறை, அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வார்டு கவுன்சிலர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், இவங்களுக்கெல்லாம் சம்பந்தம் இருந்தால் அவங்களையும் குற்றப்பத்திரிக்கை. இப்போ நான் ஒரு கேள்வி, இப்போ ஒரு அர்பன் சபர்பன் மாதிரி ஒரு சிறிய நகர்ப்புறங்கள்லாம் எடுத்துக்கிடுவோம், பேரூராட்சி, நகராட்சி, அந்த ஏரியாவில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடக்கும். விபச்சாரம், வட்டி, கந்து வட்டி கொடுமைகள், கள்ளச்சாரம் நடக்கும் இல்லையா? இது ஒரு கூட்டு பொறுப்பு அரசு நிர்வாகத்தில் உள்ள யாருக்கெல்லாம் இருக்குது? காவல்துறை, சட்டம் ஒழுங்கு, நீங்கள் சொன்ன மாதிரி வருவாய்த்துறை, தாசில்தார், அப்புறமா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எல்லாருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குல்ல? ஆமாம், நிச்சயமாக இருக்கு. அப்போ அவங்க போய் இதை சொல்லணும்ல, சட்டம் ஒழுங்குல சொல்லி இந்த இடத்துல போய் ஃபான் பண்ணணும், லெட்டர் எழுதணும்ல. இப்போ இவங்க வந்து அந்த தலையாரி, விஏஓ, அந்த தாசில்தார், அப்படி கலெக்டர் வரைக்கும் போயிடுச்சா? கலெக்டர் எஸ்பியை கூட்டு கேட்பார்ல, இந்த மாதிரி அந்த இடத்துல நடக்குன்னு சொல்றாங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்கல, என்ன நடவடிக்கை எடுத்து எனக்கு சொல்லுங்க. இது அப்படியே போய் மாவட்ட ஆட்சியாளருக்கு போயிடும். ஆமா, ஆட்சியாளர் எஸ்பிக்கு கமெண்ட் பண்ணுவாரு. ஆமா, அதாவது எஸ்பியோட ஒவ்வொரு என்னென்ன நடவடிக்கை ஒரு செயல்கள் செய்யறாரோ இது குறித்து ஒரு ரிப்போர்ட்டே அனுப்பணும் கலெக்டருக்கு, அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி பத்தி. ஆமா, அதாவது இப்போ வந்து ஒரு கீழ் அதிகாரி வந்து இந்த ஒரு நாள்ல என்ன செயல்கள் செஞ்சாரு, என்ன டியூட்டி பேசாருங்கிறத மேலதிகாரிக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அந்த மாதிரி கலெக்டருக்கு எஸ்பி அனுப்பணும். அது ரெண்டு பேருமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருந்தாலும் கூட இவர் வந்து அவருக்கு கலெக்டர் தான் பெரியவர், அவருக்கு தான் எங்க தகவல் சொல்லணும். இப்போ கலெக்டர் வந்து ராம்கி சொன்ன பாயிண்ட் நமக்கும் தெரிஞ்ச பாயிண்ட். அவர் சொன்னாரு,
முதல் பிரச்சனை வந்து முதல்ல வந்து இந்த மரணம் சம்பவித்த உடனே இது கள்ளச்சாராய மரணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இதில் கள்ளச்சாராயம் இல்லைன்னு போய் மறுபடியும் குடிச்சிருக்காங்க. அதில் குடிச்சவங்க பல பேர் செத்து போயிட்டாங்க. எந்த அடிப்படையில் பொறுப்பு இல்லாமல் ஒரு கவர்னர் சொன்னார். நிச்சயமாக இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் வந்து காவல்துறையை கேட்டிருக்கணும். அது போக மெடிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மெடிக்கல் ஆஃபீஸர் அவர் கண்ட்ரோல் தான், டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர். அவங்க மூலமாக டீம் அனுப்பிச்சு என்னன்னு பார்த்துருக்கணும், என்ன அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க. கும்பலாக அவ்வளோ பேர் வர்றாங்கன்னா அப்போ ஏதோ பெரிய பிரச்சனை அர்த்தம். ஒருத்தர் 2 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். கும்பலாக 100-190 பேர் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா 190 பேருக்கு அட்மிட் வருதுன்னா என்ன பிரச்சனை? அப்ப அவர் இந்த சம்பவத்தை மறைக்க முயன்றாரா அல்லது அவருடைய இயலாமையே அரசுக்கு தெரியாம அப்படி மறைச்சிடலான்னு பார்த்தாரா? அவரை மாத்திருக்காங்க கவர்மெண்ட். ஆமா, அப்ப அதுல இருந்து நீங்க புரிஞ்சுங்க. ஓ, அப்போ மாத்தினதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் மாத்தணும்? அவர் செய்யலன்னா அவர் ஏன் மாத்த போறாங்க? அதுதான் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாங்க, இந்த மாதிரி மாத்துறதுலாம் எந்த பலனும் இருக்காது, சஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் அடுத்தவன் பயப்படுவான். நீங்க சொன்னீங்க இல்லையா, காவல்துறை அதிகாரிய வந்து குற்றவாளியா சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அதற்கான. ஏன்னா அது நடந்திருக்கு. அழுது பார்க்கலாம். இந்த 42 குடும்பங்கள்ல இப்ப நான் சொன்ன ஒரு சம்பவம், அந்த ஒரு சம்பவமே 42 குடும்பங்கள், 42 குடும்பங்கள், 42 பேர் சொல்லக்கூடாது, 42 குடும்பங்கள் நடுத்தரில் நிக்கலையா? அப்போ வந்து அதுல சட்டப்படி நியாயமான நடவடிக்கை எடுத்து ஆகணும். சரி, தமிழ்நாடு முழுவதும் போதை கலாச்சாரம், எங்கு பார்த்தாலும் சாராயம், போதை, கஞ்சா, இன்னும் பேர் தெரியாத நாக்கின் கீழ் தடவுகிற விவகாரங்கள் எல்லாம் வந்து விட்டது. பள்ளி குழந்தைகளை போதையில் அடிமைப்படுத்தக்கூடிய சில ஸ்வீட்டில் கலக்கக்கூடிய பயங்கரம், இதன் மீது வன்புணர்வு, சமூக படுகொலை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாட்ட இல்லை, திருட்டு, கூலிக்கு கொலை, இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு. சொல்லுங்க, இதை என்ன தான் செய்யணும்? பஞ்சாபில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஹரியானாவில் எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தானுடைய இந்த சதி திட்டம் என்று கேள்விப்பட்ட போது இந்த தென் மாநிலங்களான தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரம் பரவி வருகிற ஆதாரம் ஒரு காவல்துறை அதிகாரியா? இதில் வந்து மெயினான சமாச்சாரம் ஃபஸ்ட்டு போதை அப்படிங்கிறப்போ அது வந்து டாஸ்மாக் மூலமாக அது வந்து ஒரு பக்கம். அது இல்லாமல் அந்த கஞ்சா, போதை பவுடர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இளைஞர்களை சுத்தமாக கெடுத்துருச்சு. அது மட்டும் இல்லை, இளைஞர்களையும் கெடுத்துட்டு. அதான் எல்லா சகமும் ஆண் பெண் சம வித்தியாசம். இதுக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுத்து இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சட்டமே வந்து முன்னாடி வந்து 10 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க, 5 லட்ச ரூபா அபராதம் போட்டாங்க. இப்போ எவ்வளோ பொருள் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி தண்டனை அப்படிங்கிற மாதிரி. ஓ, அப்படி? ஆமாம், வச்சுக்கோ, ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் குறைச்சி. ஆமாம், அதில் ஒரு 10 கிராம் கஞ்சா கூட வச்சுக்கலாம் ஒருத்தர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வர ஆரம்பிக்கிறதுனால அது வந்து கீழ்மட்டம் வரைக்கும் பரவிடுச்சு. இப்போ ராஜாராம் ஐயாட்ட ஒரு கேள்வி, அயலக திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர், நான் அரசியல் பேசல, சொல்லி காட்ட வேண்டிய எனக்கு வந்துருது, வேறு வழி இல்லை. அது பெருசாக பேசப்பட்டது, மக்கள்லாம் பேசினா, ஐயோ பெரிய போதை வந்துருச்சு. அவர் பேர் என்னமோ ஒரு பேர், அயலக திமுக பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக தட் வில் டிஸப்பியர், மறைந்தே போச்சு. இந்த மறைவும் இந்த மறதியும் தான் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரும் வாய்ப்பா? எப்படி சொல்றீங்க? இது என்னுடைய கேள்வி. அதாவது இது வந்து கடுமையான நடவடிக்கை வந்து கடுமையாக இருக்கணும். சரி. ரெண்டாவது வந்து தண்டனையும் கடுமையாக இருக்கணும். சரி. அதாவது நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த காவல்துறை அது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அவங்களுக்கு வேற எங்கேருந்து அழுத்தம் இருக்கக்கூடாது. இந்த சமுதாயம் இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டால் உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, அதிக இளைஞர்களை கொண்ட நாடு. இப்போ இளைஞர்கள் வந்து இந்த போதை கலாச்சாரத்தில் கெட்டு போய் அதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த செல்ஃபோன், இந்த செல்ஃபோனில் எல்லா விஷயமான ஆப்பும் வருது, இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு. அதை வந்து மத்திய சர்க்கார் தடை பண்ணணும். அந்த அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்குது. இது ரெண்டையும் பண்ணாலே ஓரளவு நம்ம இந்தியா தமிழ்நாடு அப்படிங்கிற நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரம் திரும்பி வந்துடும். இளைஞர்கள் வந்து நாளைக்கு உலகத்தையே இன்னைக்கு நல்ல பெரிய லெவல்லாம் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் கெட்டு போயிட்டு இருக்காங்க. அதை விட்டு மாறி உலக லெவலில் இந்தியா வந்து வல்லரசாக பெரிய லெவலில் நம்பர் 1 வல்லரசாக மாறும்.